ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் குக்கரில் நம்ம பாய் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே அளவுக்கு செய்ய போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வீடே சூப்பராக வாசமாக அடிக்கும். அந்த அளவுக்கு பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக சூப்பராக வரும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதே சமயம் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனுமே எடுத்திருக்கேன். நம்ம சரிக்கு சமமாக சிக்கனும் அரிசியும் ஒன்றா போட்டால் தான் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து 2லேருந்து 3 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக நட்சத்திர சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஜாதி பத்திரி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் முழு தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சுன்னா போதும். நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைச்சி மசாலா பிரியாணி மசாலா செஞ்சு அதை போடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடே வாசனையாக கமகமன்னு இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை நல்லா ஒரு பவுட்ராட்டம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் இப்போ வந்து பிரியாணி மசாலா. இதுதான் பாயிங்களோட சீக்ரெட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு இண்டியா கேட் பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பாஸ்மதி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4வது தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அடுத்ததாக நம்ம இப்போ சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு நீங்கள் பிரியாணி செய்யும்போது நல்லா சிக்கன் நல்லா ஜூஸியாக வரும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். இதில் 100 கிராம் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீள்வட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயமும் சரி தக்காளியும் சரி நல்லா வதங்கும்போது தான் அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து கூடுதலான டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதே சமயம் கூடுதலான ஒரு வாசனையும் நம்மளுக்கு கொடுக்கும். இது வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. ஏன்னா நம்ம வந்து சிக்கன்லேயுமே மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கன்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா நீங்கள் எப்போவுமே அப்படியே பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போடுறத காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி அந்த மசாலாவை நீங்கள் இதில் சேர்த்திங்க அப்படின்னா கூடுதல் சுவையும் மணமும் நல்லா கொடுக்கும். வீடே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே இந்த பிரியாணி மசாலாவே சேர்த்து வதக்கியாச்சு.
அதே சமயம் தக்காளியுமே நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு 50 கிராம் அளவு தயிர் வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணும்போது சேர்த்துருக்கோம். அதனால் இன்னும் ஒரு 50 கிராம் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு சிக்கன் செய்யும்போது சிக்கன் நல்லா ஊறி இருக்கும். இந்த மசாலாவில் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சிக்கன் கடிக்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மூடி போட்டு நீங்கள் அப்படியே வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி சப்போஸ் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. அப்படின்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடும். இப்போ நான் வந்து சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுனால குக்கர் மூடி தான் நான் போட போகிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி கணக்கு ரொம்ப முக்கியம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் அரிசி அளந்து எடுக்கும்போது ஒரு டம்ளர்லையோ இல்லை ஒரு கப் மெஷரிங் கப்லேயே எடுத்துக்கோங்க. எந்த அளவில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து அரிசி வந்து தனியாக வடித்து தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ எனக்கு 500 கிராம் அரிசி வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் எனக்கு பிடிச்சிது. அதனால நான் 2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியில் இஞ்சி பூண்டு அடித்து அந்த ஜாரை வந்து கழுவிட்டு அந்த தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுட்டேன். இப்போ இது வேகிற கேப்பில் நம்ம வந்து அரிசியை வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் அரிசியை ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் தான் ஆகும். மூடி போட்டிங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து ஹாஃப் பாயிலாக குக் ஆகிருக்கும். ரொம்ப வடிச்சிடக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது வடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நான் இப்போ வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போட்டதுலேருந்து கொஞ்சம் டபுளாக இருக்கும் ரைஸு. இப்போது அரிசி ரெடி ஆகிடுச்சு. அதே சமயம் குக்கரில் இருக்கிற ப்ரெஷரை நீங்கள் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சிக்கன் ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரெஷரை நீங்களே எடுத்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு சிக்கன் வந்து குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பும் சரி காரமும் சரி பார்த்து நீங்கள் போட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாயில் பண்ண ரைஸை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் நம்ம தம்மு போடும்போது கரெக்டாக நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி பத்தலை. நான் வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பரப்பி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து இப்போ இது மேலே நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த அரிசியும் தண்ணியும் சம அளவில் இருக்கணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் ரைஸ் வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து இது மேலே மூடி போட்டுடுங்க. அடியில் வந்து ஒரு தோசை தவா வச்சு அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கல்லை வச்சுடுங்க. இப்போ அடுப்பை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுடுங்க. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. மொத்தமாக 1/2 மணி நேரத்துக்கு தம் ஆகிட்டுருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக உங்களுக்கு பிரியாணி வந்து கிடச்சிடும். நீங்கள் இதில் கொடுத்துருக்குற இதே அளவுகள் இதே மெத்தட் இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி வந்து கிடைக்கும். அதே சமயம் சிக்கனுமே இது உடையாது.
நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கும். இதே மாரி நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.